ஒரு எக்ஸாம் போகிறீங்க, எக்ஸாம் முடிக்கிறீங்க, 5 சப்ஜெக்ட், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு, சோஷியல், தமிழ் எல்லா பேப்பரும் வந்துடுது. 35 எடுத்தா பாஸ், 35 மார்க் எடுத்தா பாஸ். எல்லாத்துலேயுமே பாஸ் ஆயிடுறீங்க. தமிழில் பாஸ் ஆயிடுறீங்க, இங்கிலீஷில் பாஸ் ஆயிடுறீங்க, மேக்ஸில் பாஸ் ஆயிடுறீங்க, சயின்ஸில் பாஸ் ஆயிடுறீங்க. சோஷியலில் மட்டும் 34 மார்க் எடுத்துட்டீங்க. எத்தனை மார்க் போட்டால் பாஸ்? 1 மார்க் போட்டால் பாஸ். 1 மார்க் போட்டால் நீங்கள் ரேங்க் ஹோல்டர் ஆகிடுவீங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது பேப்பர் கொடுத்தாங்க, தமிழில் மட்டும்தான் பாஸ், மீதி எல்லாமே 30 தாண்டிட்டேன். 4 சப்ஜெக்ட் மிஸ்கிட்டையும் மிஸ், எல்லாத்துலேயும் பாஸ் மிஸ், எல்லாத்துலேயும் பாஸ் மிஸ். இது ஒன்று போட்டால் மிஸ், என்னை அடிச்சு கூட அடிச்சுக்கோங்க, என்னை பாஸ்போர்ட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எல்லாக்கிட்டையும் சொல்லி 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 35 மார்க் எடுத்து ரேங்க் எடுத்து. மிஸ் என்ன கேட்பாங்க, எல்லாத்தையும் படிக்கிற, அப்போ என் சப்ஜெக்ட்னா என்ன உனக்கு இலக்காரமா, என் சப்ஜெக்ட்னா உனக்கு இலக்காரமா, நீ வந்து கேட்டுருவ பண்ணுவாங்க. கெஞ்சுறேன், கதறேன், போடல. முறக்கவே முடியாது. ஒரு மிஸ்ஸு அவன் ஒன்றும் சொன்னாங்க, உனக்கு அங்கே மார்க் போடுறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது, போடுறேன். போட்டு கையில் கொடுக்கல பேப்பரை, இப்படி தூக்கி அடிச்சாங்க. ஹோ அப்படின்னா மறக்கவே மாட்டேன். அந்த அவங்க நான் பாஸ் ஆகுறதுக்கான எந்த பாசிபிலிட்டிஸுமே கிடையாது. ஏன்னா நான் எழுதினதுக்கு அங்கே மார்க் போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய பசங்க வந்து அழுகுறாங்க, கெஞ்சுறாங்க, கதறானுங்க, யாருமே போடல. எல்லாத்துலேயுமே பாஸ் மிஸ். இதோட நான் அடுத்த வாட்டி பாருங்க மிஸ், above 50 மேலே எடுத்துருவோம் மிஸ். இருக்கலாம்னு நீங்கள் கேளுங்க, போடுறேன்ப்பா போ அப்படின்னு போட்டாங்க. அங்கே நான் எழுதினதுக்கு மார்க் இல்லை, அந்த மிஸ் ஏதோ போடா நான் போட்டால் நீ பாஸ் ஆயிடுவேன், அந்த மிஸ் போட்ட மார்க். நம்ம ஊரில் அதுக்கு பேர் சொல்லுவாங்க பிச்சை மார்க்குன்னு வாங்க. இப்போ சொல்கிறாங்களான்னு தெரில, இப்போ ஒரு சூப்பராக ஒரு பேர் சொல்கிறாங்க, என்னது கிரேஸ் மார்க். நீ எழுதுனதுக்கு மார்க் போட முடியாது. நீ எழுதுனதுக்கு மார்க் போடணும்னா முட்டை தான் போடணும். ஆனால் எப்படி கிரேஸ் மார்க்குன்னு ஒன்று அந்த மிஸ்ஸு பிளான் பண்ணி, நீ எழுதுனதுக்கு மார்க் இல்லை, நான் மனசு வைக்கிறேன், நீ பாஸ். அதே போலதான் புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நமக்கு எந்த தகுதியுமே இல்லாத பேப்பர்லாம் நம்ம எழுதுனதுக்கு மார்க் போட முடியாத இடத்துல நம்மளை மார்க் போட்டு பாஸ் ஆக்கி நிக்க வச்சிருக்காருல, இது தாண்டாக்கி இருப்பேன். உதாரணம் சொல்லுவோமே, அப்ப கிருபை வந்துருச்சு. இப்ப கிருபை வந்துட்டு என்ன சொல்றாங்க, நம்ம இப்ப என்ன வேணா பண்ணலாம், நாங்க இப்போ என்ன வேணா பண்ணலாம், நாங்க சபையில சினிமா பாட்டு பாடலாம், நாங்க சபையில நம்ம ஷார்ட்ஸ் போட்டுக்கலாம், நாங்க என்ன வேணா உருளலாம், பரலாம், நீங்க வாட் எவர் இட் இஸ், நீங்க என்ன வேணா பண்ணலாம். கிருபை, நாங்க கிருபையின் கீழே இருக்கோம், நாங்க என்ன பண்ணாலும் ஹலோ, கிருபை பாவம் பண்றது கிடையாது. தேவன் கொடுத்திருக்கிற கிருபை நமக்கு பாவம் பண்றதுக்கோ, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம பாவம்னு தெரிஞ்சு நாங்க எதனா பண்ணுவோம், ஆனா எங்களுக்கு கிருபை எங்களை பார்த்துக்கும் அப்படின்னா வசனம் சொல்றது, கிருபைன்றது நம்மளோட இஷ்டத்துக்கோ நம்மள பாவம் செய்யறதுக்கான ஒரு லைசன்ஸோ கிடையாது. கிருபைன்றது அவரோட சித்தத்தை செய்வதற்கு தான். எப்படி அந்த கிரேஸ் எதுக்கு, நான் அடுத்த வாட்டி நான் படிச்சிருவேன், அடுத்த வாட்டி நான் பாஸ் ஆயிரும்ன்றது தான் கிரேஸ் மார்க். அதே போலதான் இந்த கிருபை எதுக்குன்னா, நம்ம இஷ்டத்துக்கு சுத்துறதுக்கோ நம்ம இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கோ, என் இஷ்டம், மை லைஃப் மை ரூல், நான் இப்படிதான் பண்ணுவேன், ஆனா எனக்கு கிருபை தாங்கும். கிருபை கிருபை கிருபைன்னா கிருபை இதுக்கு கிடையாது. கிருபை சத்தியத்துல நிற்கிறதுக்கு. நான் முன்னாடி ஒரு காரியத்தை பண்ண, ஆவியானவரே, ஆவியானோட துணையோடு ஆண்டவர் உங்களுடைய கிருபையினால நான் நிலை நிற்கிறேன். என் தகுதி இல்லை, என் திறமை இல்லை, என் சாமர்த்தியம் இல்லை, என் படிப்பு இல்லை, என் ஞானம் இல்லை, எல்லாமே உங்களுடைய கிருபைன்னு சொல்லி ஆராதிக்கிறது தான் இந்த தேவனோட கிருபை. பிராமன் சொல்லுவோமே, ஈஸியா நம்ம சொல்லுங்களேன். அப்போ நமக்கு மார்க் ஈஸியா எப்படி வரலையோ, அதே போல கிருபைன்றது ஈஸியா வரல. கிருபை அவர் கொடுத்தது, அவர் நம்ம மேல வச்ச தயவு, அவர் நம்ம மேல வச்ச இரக்கம், அவர் நம்ம மேல வச்ச தயவு. இந்த கிருபை தயவு செய்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது.